ரஜினிகாந்த் சாரும் கமல் சாரும் வந்து சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்களும் 2 பேருக்குமே நெருங்கிய நண்பர், திரைத்துறையில பல வருடமா இணைந்து பணியாற்றி. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணேன். கமல் சார் ராஜ்கமல் பேனரில் பண்ணுங்க. ஏன்னா அந்த மனுஷன் வந்து சினிமாவை நேசிக்கிறார். என்ன வந்து வருமானம் வந்தாலும் சினிமாவில் தான் அதை இன்வெஸ்ட் பண்ணுவார். நடிகராக நீங்கள் பண்ண வேண்டாம், ஒரு நல்ல டெக்னீஷியனுக்கு, ஒரு நல்ல மனிதநேயம் உள்ள ஒரு மனுஷனுக்கு நீங்கள் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி அவர் இருக்கிறதுல நம்பர் 1 இப்போ எனக்கு தெரிஞ்சது லோகேஷ் தான். நீங்கள் சொல்கிற சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, தவிர இன்றைக்கி ஹைப் பண்ணுறது ஒன்று இருக்குது. அதனால் நிச்சயமாக இப்போ லோகேஷ் விட்டால் வேறு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நெல்சன் இருக்கார். நெல்சன் இருந்தால் கொஞ்சம் காமெடி ஃப்ளேவரோடு வரும். பட் லோகேஷ் கமர்ஷியல் இதுன்னு வரும்போது என்னடான்னா, கமல் வந்து ரஜினி சார் வந்து இந்த அளவுக்கு வருவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்து போகிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இப்போ கமல் எங்கேயோ இருக்கிறார். ரஜினி சாருக்கு கமல் பார்க்குறதே வந்து ஒரு அபூர்வமாக இருந்த காலங்கள் அது. அதனால் இப்போ ரஜினி சார் வந்து முன்னேறதில் வந்து திருப்தியாக 100% ஏற்றுவாங்களா? உள்ளுக்குள்ளே பொறாமை கொஞ்சம் இருந்தால் தான் மனுஷன், இல்லைன்னா கிடையாது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ் சினிமாவின் முக்கியமான ஆளுமைகளில் ஒருவரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமாகிய KR அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இன்றைக்கு வந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சாரும் கமல் சாரும் வந்து சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்களும் 2 பேருக்குமே நெருங்கிய நண்பர், திரைத்துறையில பல வருடமா இணைந்து பணியாற்றி இருக்கீங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நீங்களுமே வந்து நிறைய முயற்சிகள்லாம் நடந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ரஜினி சாரையும் கமல் சாரையும் சேர்ந்து நடிக்க வச்சிடலாம். நான் கிட்டத்தட்ட 18 படங்களோ 20 படங்களோ பண்ணியிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. மீண்டும் இந்த காம்பினேஷன் எப்போ இணையும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. லோகேஷ் கனகராஜ் அதை பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் சொல்கிறது கூட ஒரு தெரிஞ்சவங்களுக்கு, ஏன்னா நான் பேசினது அவங்ககிட்டயே டைரெக்டாக பேசினேன். ஓகே. ஒரு வாட்டி தந்தியில் கமல் சாரும் ரஜினி சாரும் வந்து ஒரு ஸ்டில் வந்தது. ரஜினி சார் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நல்ல அருமையான ஸ்டில்லு, 2 பேரும் சேர்ந்து படம். அப்போ உடனடியாக நான் ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணேன். எந்த காலகட்டம் சார் இது? இது என்ன ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ரீசெண்டாக தான். ஓகே. இப்போ ரீசெண்ட் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி பார்த்தேன், அது மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால், அப்போ கமல் சாருக்கு இப்போ விக்ரம் எல்லாம் வரல, நீங்கள் பண்ணீங்கன்னா கமல் சார் ராஜ்கமல் பேனரில் பண்ணுங்க. ஏன்னா அந்த மனுஷன் வந்து சினிமாவை நேசிக்கிறாள். என்ன வந்து வருமானம் வந்தாலும் சினிமாவில் தான் அதை இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ அது பண்ணக்கூடியது வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனுக்கு நீங்கள் நடிகராக நீங்கள் பண்ண வேண்டாம், ஒரு நல்ல டெக்னீஷியனுக்கு, ஒரு நல்ல மனிதநேயம் உள்ள ஒரு மனுஷனுக்கு நீங்கள் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி நான் இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் யூஸ்வலாக ஃபோன் பண்ண உடனே இமிடியேட்டாக ஃபோன் பண்ணுவார். நான் இப்போ சலூனில் இருக்கேன், ஹேர் கட்டிங் பண்ணிக்கிட்டு, அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வந்துடுச்சு. ஓகே. அப்படியே இருந்தால் கூட நாங்கள் பேசி இந்த மாதிரி என்னுடைய ஃபீலிங் சார், இது பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இண்டஸ்ட்ரி கூட ஒரு காம்பினேஷனில் ஒரு பெரிய இதுவாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுட்டு ஓகே கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அந்த மாதிரின்ற மாதிரி சொன்னார். இது நான் கமலுக்கும் சொன்னேன். அப்படியா, என்ன சொன்னீங்கன்னாரு. நான் இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் பார்த்தேன் சார், பார்த்து இந்த மாதிரி சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு, அவர் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஒரு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நடக்கும், அது நிச்சயமாக நடக்குன்ற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு சந்தோஷம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அது லோகேஷே பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஏன் இப்போ இருக்கிறதுல நம்பர் 1 இப்போ எனக்கு தெரிஞ்சது லோகேஷ் தான். நீங்கள் சொல்கிற சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, தவிர இன்றைக்கி ஹைப் பண்ணுறது ஒன்று இருக்குது. அதனால் நிச்சயமாக இப்போ லோகேஷ் விட்டால் வேறு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நெல்சன் இருக்கார். நெல்சன் இருந்தால் கொஞ்சம் காமெடி ஃப்ளேவரோடு வரும். பட் லோகேஷ் கமர்ஷியல் இதுன்னு வரும்போது என்னடான்னா, லோகேஷ் காம்பினேஷன் இன்னும் நல்லா இருக்கும். இப்போது நீங்கள் 20-30 வருடங்களுக்கு முன்னாடி கமல் சார் வந்து பெரிய ஹீரோவாக இருக்கும்போது ரஜினி சார் உள்ளே வராரு. அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ரோல், ஒரு சில படங்களில் வந்து ஒரு பெரிய ரோலும் பண்ணியிருக்காரு ரஜினி சார். அந்த காலகட்டம் வேறு. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2 பேரும் ஈக்குவலாக ஒரு ஆளுமையாக இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரி ஸ்கிரிப்டு நிறைய படங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, நம்ம இப்போ புதுசாக பண்ணுறதை விட எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. பழைய படங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த 2 கேரக்டர் பண்ண படங்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கிலீஷ் படமாக எடுத்தாலும் சரி, இது வர அதுலேருந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணாலே போகிறோம்.
பிரமாதமாக இருக்கும் பார்க்கறது. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் இதுவே உங்களுக்கு 2 பேர் அப்பியர் ஆனாலே உங்களுக்கு அதனுடைய இதுவே வேறு ஆமா. இல்லையா? இந்த மாச எந்த கேரக்டர் ஏன்னா மாற்றி கூட இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலும் ரஜினி சார் ஹீரோ ஆக்கலாம், ம். கமலை வில்லன் ஆக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ரஜினி சார் வில்லன் பண்ண சொல்லி கமலை ஹீரோ ஆக்கி அந்த மாதிரி ஒரு கதையா இருந்ததுன்னு வச்சுக்கிங்க. டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்னு சொல்லும்போது இதெல்லாம் பேலன்ஸ் ஆகும் இல்லையா? ம். 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம். ம். ஒரு ஷாட்டுக்கும் கை தட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இப்போ எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. நீங்கள் கூலியில் எல்லா காம்பினேஷனோடையும் பார்த்துட்டாரு. நெக்ஸ்ட் இதை விட பெருசாக ஏதாவது பண்ணணும், ஒரு இன்னும் ஹைப் வரணும், செய்யணும் படங்களுக்கு கொஞ்சம்னா இவங்க 2 பேர் சேர்ந்தா தான் கரெக்ட். தப்பே கிடையாது. இப்போ ஹாலிவுட்லேயே இது நடந்துக்கிட்டு இருக்கு. ம். எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் ஏஜ்டான பிறகு அவங்கெல்லாம் எல்லாமே சில்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அர்னால்டு எல்லாமே வந்து கலந்து இப்போ தான் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில ரசிகர்கள் வந்து மோதல் இருக்கும், அதெல்லாம் சாதாரணம் தான். ஆனா பெர்சனலா ரஜினி சார் வந்து அவருடைய படங்கள்லயே பாத்தீங்கன்னா, ஆமா பெரிய கமலஹாசன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கமலை உயர்த்தி தான் நிறைய டைலாக்லாம் வச்சிருப்பாரு. ஸோ பெர்சனலா நீங்க 2 பேரையும் சேர்ந்து பக்கத்துல பார்த்ததுனால கேட்கிறேன், 2 பேருக்குள்ள ஈகோ அப்படிங்கிறதா எதுவுமே இருக்காதா? இல்லை சார், பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து யதார்த்தமாக வந்து பழகும் போதுன்னா யாரும் எதிர்பார்ப்பு ரஜினி கமல் வந்து ரஜினி சார் வந்து இந்த அளவுக்கு வருவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்போ கமல் எங்கேயோ இருக்கிறார். ரஜினி சாருக்கு கமல் பார்க்குறதே வந்து ஒரு அபூர்வமாக இருந்த காலங்கள் அது. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா சேர்ந்தாங்க, ஒன்றா பழகினாங்க, ஒன்றா பேச ஆரம்பித்தாங்க, போகிறாங்கன்னா கூட இருந்தாலும் கமல் வந்து டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட். கண்டிப்பா. ஸோ கமல் சார் அவருக்கு என்னன்னா அவர் டேலண்ட் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது. ம். ரஜினி சாருக்கு அப்படி இல்லை, டேலண்ட்டும் இருக்குது, அதிர்ஷ்டத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ம். ஸோ அவருக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்ததுனால இன்னைக்கு அவருடைய அது ஸ்டேச்சர் எல்லாமே வந்து இன்னும் அதிகமாக போச்சு. ஸோ இவர் டேலண்ட் மட்டுமே நம்பி இருக்கிறதுனால தான் நீங்கள் அதனுடைய அதுக்கு அதில் கொஞ்சம் ஈகோ இருக்க தான் செய்யும். ஓகே. அதனால் இப்போ ரஜினி சார் வந்து முன்னேறதுல வந்து திருப்தியாக 100% ஏற்றுவாங்களா? உள்ளுக்குள்ளே பொறாம கொஞ்சம் இருந்தால் தான் மனுஷன், இல்லைன்னா கிடையாது. திறமை இருக்கிறவங்கள எல்லாமே இருக்கும், அந்த நிச்சயமாக நினச்சி பார்ப்பாங்க அது. அதனால் இருந்தாலும் வந்து வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்க முடியும். அந்த தொழில்னு வரும்போது தான் அந்த ஈகோ இருக்கும், ஒரு பொறாமை இருக்கும். நம்ம இவ்வளோ வந்து வரலையன்றது ஒரு இருக்கலாம். ரஜினிக்கே வந்து அது வந்து கொஞ்சம் ஏன்னா அவ்வளோ டேலண்ட் இருந்த கமலை கூட அவரையும் மிஞ்சி நம்ம வந்துட்டுமேன்றது என்ன நினைப்பாங்களோ நம்மளை பற்றி அவரும் நினைக்கலாம். அது 2 பேருக்குள்ள அது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இந்தியன் படமாகட்டும், அதே போல எந்திரன் படமாகட்டும், அந்த படங்கள் எல்லாம் 2 பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்ததா செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்களா சார் அந்த மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு காதுக்கு இருந்திருக்கலாம்? அப்போ ஏற்கனவே இருந்தது தானே. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பஞ்சாருணாச்சலன்றவர் தெரியும் உங்களுக்கு, பெரிய ப்ரொடியூசர், இளையராஜா சார் அறிமுகப்படுத்தினவர். அவரும் நானும் ரொம்ப நெருங்கி ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் ப்ரொடியூசரு. நான் சில படங்களுக்கு ப்ரொடியூசரு, அவர் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த மாதிரி அவரு தான் எனக்கு ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, கூப்பிட்டு அவரே சொல்லியிருக்காரு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதை விட தனித்தனியாக. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கலந்து பேசியிருக்காங்க, இனிமேல் நம்ம நீங்கள் தனியாக பண்ணுங்க, நான் தனியாக பண்ணுறேன். ஏன்னா 2 பேர் சேர்ந்தாலும் சம்பளங்கள் ஒன்றும் பெருசாக ஏறலை. ஸோ அதனால் என்னென்னா தனித்தனியாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சாச்சு, நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது இனிமேல் நம்ம ஒன்றா பண்ணுறதை விட தனித்தனியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அதுக்கு சாட்சி அவர் தான் சொன்னார் எனக்கு. அவர் தான் சொல்லி அதுக்கப்புறம் என்னென்னா ஏவிஎம் பேனரில் வந்து ஒரு கால் ஷீட்டு வந்து அவருக்கு கொடுத்து கால் ஷீட்டை அவர் ஏவிஎம்க்கு விட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் கமல் சார் வந்து அங்கே வந்து கல்யாணராமன் வந்து இவர் பண்ணார். 6லேருந்து 60 வரையும் அவரே தான் சாரே தான் பண்ணார். இப்படி 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஒன்றா இருந்து கால் ஷீட்டை 2 பேரும் சேர்ந்து பண்ணுறேன்னு சொன்னது வந்து 2ஆக பிரித்து தனித்தனியாக பண்ணார். அப்படியே ஏவிஎம்க்கு அதே மாதிரி ஒரு பண்ணி கொடுத்தாரு. 2 பேரும் சேரணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட தமிழ் சினிமாவோட ரொம்ப நாளாக ஒரு கனவாக இருக்கிறது 1000 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது தான். கூலி படத்தில் 8ன்னு நினைச்சாங்க, ஆனால் இது வரைக்கும் சந்தேகமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 பேர் இணைந்தனா அது எந்த லெவலில் ஒரு கூலி படம் தான் 1000 கோடின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்கள்லாம் அது வந்துகிட்டு இருக்கு. பட் கலெக்ஷனா ஒரு 500 கோடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தியரட்டிக்கலாவே ஒரு 1000 கோடி அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் இல்லையா? 1000 கோடினா இப்போ சன் டிவியில் சேட்டலைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தா
அவங்க 100 வருஷத்துக்கு கூட அதை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணும்போது பல லட்சங்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அது பார்க்கும்போது நீங்க 1000 வரலாம், 1500 வரலாம், அது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி தான் ஒரு மற்ற இப்போ நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 500 கோடிக்கான வசூலாக கூடி படம் தான் அது. 2 பேரும் சேர்ந்து நடிக்கும் போது அதோட எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த 1000 கோடி சர்வசாதாரணமா வரும். ஏன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் படம் பார்க்காத கூட வந்து பார்ப்பாங்க. இந்த படம் எப்படி இருக்குதோ இல்லையா படம் பார்த்துடலாம் அப்படிங்க. அந்த காம்பினேஷன்ல எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி 2 பேரும் நடிக்கிறாங்க. ஸ்கிரீன் கூட அது இன்னும் ஸ்டேஜ் ஷோ மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். தியேட்டர்ல பார்க்கறத விட நேர்ல பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி சினிமா தொடர்பாகவும் கூலி தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.